தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளும் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நட்சத்திர பாகமானது லூக்கா நட்சத்திர 13ஆம் அதிகாரம் 22 முதல் 30 வரையில திருவாக்குங்கள். குறிப்பாக 22வது வாக்கியம். இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்து கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். இயேசுடைய எருசலேம் பயணமானது சாதாரண ஒரு பயணம் அல்ல. அது வெற்றியை நோக்கிய ஒரு பயணம், சிலுவையை நோக்கியுள்ள ஒரு பயணம். ஆகவே அது துன்பத்தை நோக்கியுள்ள பயணம், மீட்பை நோக்கியுள்ள பயணம். அப்படி என்றால் இயேசு எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்பதை நன்கு அறிந்தவர். என்ன செய்யலாம், தன்னையே தயாரித்துக்கிறார். அந்த வெற்றியின் அந்த பயணத்தை நோக்கி அவர் போய்கொண்டே இருக்கிறார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு லட்சியம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அது இறைவனுடைய திட்டத்தில் அதுக்கு ஏற்றபடி அது வெளிப்படும். ஆகவே இறைசன் நாம் போகிற பொழுது எதற்காக நான் பிறந்திருக்கின்றேன், எதற்காக நான் வாழ்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன என்பதையெல்லாம் தெய்வம் நமக்கு அங்கே வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்படுத்தல் அறிந்த உடனே அதுக்கு ஏற்றபடி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய சிந்தனைகள் சிதறடிக்காமல் நாம் போகிற பொழுது நிச்சயமாக இதோ நமக்கு அங்கே கிடைக்கும். அப்போ நமக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், அந்த வெற்றியின் பயணம் இருக்க வேண்டும். என்னது? சிலுவை. அப்படி என்றால் மீட்பு. அப்படின்னால் என் வாழ்க்கையானது மற்றவருடைய மீட்புக்கு அது வழிவகுக்க வேண்டும் ஒழிய மற்றவருடைய தகர்ச்சிக்காக அல்ல, மற்றவருடைய உயர்வுக்கு அது தர வேண்டும். அப்போ சிந்தித்து பார்ப்போம், என்னுடைய வாழ்க்கை வழியாக எத்தனை பேர் உயர்ந்திருக்கிறார்கள் அல்லது எத்தனை பேர் பாதாளம் வரைக்கும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இறைசனில் மன்னிவை கேட்டு அதுக்கேற்ற பதில் கொடுப்போம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவின் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.